ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், தென் பேசிக்காக ஆன்டிவைரஸ்னால் என்ன, அது நம்ம எதுக்கு நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எம்டி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் எம்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஆன்டிவைரஸ்னால் என்ன? ஆன்டிவைரஸுங்கிறது ஒரு பொதுவாக ஒரு வைரஸை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். எப்படி ப்ரோ ஆன்டிவைரஸ் ஒரு வைரஸை டிடெக்ட் பண்ணி அதை பிளாக் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஆன்டிவைரஸில் ஒரு செட் ஆஃப் ஆன்டிவைரஸோட லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் படி உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் வைரஸ் டிடெக்ட் ஆச்சுன்னா அதை உங்களோட ஆன்டிவைரஸ் பிளாக் பண்ணும். ஸோ அதனால தான் உங்கள் பிசியில் ஆன்டிவைரஸ் ஆஃபண்ட் அப்டேட் பண்ண கேட்கும். அப்போ தான் புதுசாக வர வைரஸை உங்கள் பிசியில் டிடெக்ட் பண்ணி அந்த ஆன்டிவைரஸ் அந்த வைரஸை பிளாக் பண்ணும். ஸோ நாம் இன்றைக்கி எப்படி ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பிட் டிஃபெண்டர் டோட்டல் செக்யூரிட்டிங்கிற ஆன்டிவைரஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இது ஒரு பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் இந்த ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் ட்ரையல்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இன்ஸ்டால் ப்ரொடெக்ட் ஆன் யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே டோட்டல் செக்யூரிட்டி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நவ் டவுன்லோட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்டிவைரஸ் நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வென்டன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் பிசியை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க உதவி செய்யும். ஸோ ஒரு ஆன்டிவைரஸ் எவ்வளோ முக்கியம் என்றால், உங்கள் பிசியில் ஒரு டேட்டா உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கணும், முக்கியமாக இருக்கணும், அது யாருக்கும் கிடைக்கூடாதுன்னா நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ஹேக்கர்ஸோ யாரும் உங்களால் இந்த ஆன்டிவைரஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய டேட்டாவை ரீச் பண்ண முடியாது. ஸோ நவ் நீங்கள் எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்டிவைரஸ் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு செட்டப் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டிவைரஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட இந்த ஆன்டிவைரஸ் உங்களோட இருக்கிற டோட்டல் செக்யூரிட்டியும் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கும். ஸோ ப்ளீஸ் வெயிட் அன்டில் இட்ஸ் கம்ப்ளீட். பிட் டிஃபெண்டர் செக்யூரிட்டி இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். உங்களோட பிசியில் இந்த ஆன்டிவைரஸ் கம்ப்ளீட்டாக இறக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபெண்டர் செட்டப் மெனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஐ ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் இன்ஸ்டால். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்கள் பிசியை ஷட் டவுன் பண்ணிடாதீங்க. ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலைசிங் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம பிசியில் இந்த ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு.
விபிஎன்னும் இன்ஸ்டால் ஆகிருக்கும், கூடவே பிட் டிஃபெண்டர் டோட்டல் செக்யூரிட்டியும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். விபிஎன் உங்களோட பிசியில் ஒரு குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும். நான் இருக்கிற ஐபி அட்ரஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பிட் டிஃபெண்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ரன் பண்ணுங்கள். இப்போ எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் உங்கள் பிசியில் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வைரஸ் பற்றி எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் பிசியில் இஃப் இன்கேஸ் வைரஸ் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஆன்டிவைரஸ் என்று புகழ்பெற்ற பிட் டிஃபெண்டர் நீங்கள் வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஆவஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு நியர் டு 10 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். ChatGPTயில் நான் சர்ச் பண்ணும்போது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு 5 to 10 கிடச்சிது. ஸோ நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம். ஸோ நியர்லி 10 ஆப்ஷன்ஸ் பக்கமாக இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிட் டிஃபெண்டர், பிகாஸ் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன் டு ஆக்டிவேட் பிட் டிஃபெண்டர் செக்யூரிட்டின்னு இருக்குது. நீங்கள் சைன் இன் வித் பிட் டிஃபெண்டர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிக்கும், பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனால. இஃப் நாட் நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணலாம். இது ஒன்லி 30 days ட்ரையல்னால நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு புது அக்கௌண்ட் மூலிமா ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 30 days கண்டினியூ த ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஆன்டிவைரஸ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸில் நியர்லி உங்களுக்கு 6 to 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அட்வான்ஸ் த்ரெட் டிஃபெண்ட், ஃபயர்வால், ஆன்லைன் த்ரெட் ப்ரிவென்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் உங்களுக்கு உங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு இமெயிலில் ஒரு வைரஸ் வந்தாலும் இது ஸ்கேன் பண்ணி அந்த இமெயில் ஹேஸ் அ வைரஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ யூ கேன் பி சேஃப். So that's all about the video. Thank you for watching. Like and share and subscribe. Bye bye.